சாமி, ஐயா சாமி, சாமி உள்ள ஆள் இருக்கீங்களா? சாமி, யாருன்னு பாக்குறாரு? யோ, இங்க வாயா. என்னையா இப்படி வந்து நிக்கிற? நீங்க தானே சாமி நாட்டு விஷம் வேணும்னு கேட்டீங்க. நல்ல பாம்பு விஷம் சாமி. அதுக்காக இப்படி சாப்பாடு டெலிவரி பண்ற மாதிரியா வந்து நிக்கிறது? யோ, இது கொலையா? சூதானமா பண்ணணும். 4 பேருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாது. உங்களுக்கு தானே சாமி பிரச்சனை. எனக்கு என்ன சாமி பிரச்சனை இருக்கு? என்ன அப்படியே போட்டனா? குடு. சாமி சாமி பார்த்து சாமி. ஏன்? உங்க கையில பட்டு வாயில போயிருச்சுன்னா உசிர் போயிடும். ஓஹோ, இதுக்கு மாத்து மருந்து கிடையாது சாமி. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஊர் பக்கமே வந்துடாத. எங்கேயாச்சும் போய் தலைமறை வேடு. புரியுதா? சரிங்க சாமி. இந்த புடி, கிளம்பு போ. நன்றி சாமி. போயா. இது போதும். அக்கா, அக்கா, அந்த ஆளு விஷத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டான். ரெடியா இருக்கு. பவர்ஃபுல்லா. சங்கிலி சூப்பர்ரா. அக்கா, மாமா. அக்கா, ஜாலியா ஃபங்க்ஷன் தான் போறாரு. யோ நிலியா. எங்க கிளம்பியாச்சு? சம்மந்திக்கு வெள்ளி விழால போக வேணாமா? போய் இது என்ன கேள்வி புஷ்பா? நான் போய் சம்மந்தி அம்மா முன்னால நின்னா தானே அவங்களுக்கு மரியாதை. சரியா? அவங்களுக்கு மரியாதை, உனக்கு என்ன மரியாதைங்க? எனக்கு என்ன இப்ப மரியாதை குறைச்சல்? நீ சொல்றது எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியாதியா? உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா உன் மரியாதைக்கு ஒரு சின்ன கலங்கம் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் உன்னை பத்தி எல்லாத்தையுமே யோசிக்கிறேன். என்ன சொல்ற நீ? யோ, சம்மந்தியா போய் நிக்கிறேன்னு சொல்றல, என்ன தனியா போய் நிப்பியா? அதான் இங்க மீனாட்சி வர்றல்ல. ஏயா, உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அவ்வளவு தூரம் உன்னை காரி துப்பி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருக்கா. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கு எப்படியா மனசு வருது? தப்பா எடுத்துக்காத. ஆம்பளைன்னா ரோஷம் வேணும். நியாயமா அவ என்ன பண்ணிருக்கணும்? இங்க வந்து உன் முன்னாடி நின்னு என் கூட நீங்களும் வாங்கன்னு உன்னை கூப்பிட்டு போயிருக்கணுமா வேணாமா? அத செஞ்சாளா? செய்யல. ஆனா நீ என்ன பண்ணுவ? அங்க போய் அசிங்கமே இல்லாம நிப்ப. நல்லா உரைகிற மாதிரி கேளுக்கா. சும்மா எப்ப பாரு மீனாட்சி மீனாட்சி நிக்கிட்டு. அந்த அம்மா இந்த ஆளை மதிக்கிறதே கிடையாதுல்ல. இவர் தான் அப்படியே அந்த அம்மா பின்னாடியே போய் சுத்திக்கிட்டு இருக்காரு, வெக்கமே இல்லாம. சரியா? வேணும்னா ஒண்ணு பண்ணு. அந்த மீனாட்சி வந்து உன்னை கூப்பிடட்டும், அதுக்கப்புறமா நீ போ. ஆனா அவ கூப்பிடாம நீ போவே கூடாது. இல்லன்னா உன்னை ஒத்துக்கோ, நான் மானம் கெட்டுதான் அங்க போறேன்னு. நான் அப்புறம் எதுவுமே உன்னை கேட்க மாட்டேன். ஆமா. என்ன மனுஷனோ தெரியல. சோஷமே இல்ல. மாமா வேற யாருக்காக சொல்லுது? உனக்காக தானே மாமா சொல்லுது. போ, போய் உட்காரு மாமா. மாமா போ மாமா. சங்கிலி, அவரு வரமாட்டாரு. யோ, ரொம்ப யோசிக்காதயா. நீ போறதா இருந்தா போ. அன்னைக்கு நீ அசிங்கப்படும் போது நான் மட்டும் தான் பார்த்தேன். இன்னைக்கு நீ போனா அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த மீனாட்சி உன்னை அசிங்கமா கேப்பா. உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு அவ கேப்பா. என்னையா, அங்க ஊரே ஒன்னதான் பாக்கும். உனக்கு அசிங்கமா இருக்காதா? விடியா, எனக்கு என்ன, நீ போயிட்டு வா. டேய், இனிமே நமக்கு என்ன? அவர் போறதுன்னா போய் தொலையட்டும். இந்த மனுஷனுக்காக சொன்னா நம்ம மேலேயே வந்து கோவப்படுவாரு. ஒரு வார்த்தையும் வேணாம். போய் உட்காரு.
பாரியா, நான் இப்பவும் சொல்றேன், நான் உனக்காக தான் பேசுறேன். அந்த மீனாட்சி உன்னை ஒரு வார்த்தை போன்ல கூப்பிட்டு இருந்தா கூட நான் உன்னை அனுப்பியிருப்பேன் தெரியுமா? யோ, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போய் அசிங்கப்படாதயா. நீ அந்த மீனாட்சி வீட்டுக்கும் போகாத, அவ சம்மந்திக்கல்லையும் படாத. யோ, நீ இன்னொரு வாட்டி அசிங்கப்பட்டனா என்னால தாங்கிக்க முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பா, சாவித்திரி உயிரோட தான் இருக்குது போல இருக்க. பயங்கரமா நடிக்குத. இதுக்கு மேலயும் நீ அங்க போகணும் அப்படின்னு நினைச்சனா போயா, நான் உன்னை கேட்க மாட்டேன். நீ எதுவோ பண்ணு. எப்பா, என்ன பர்ஃபார்மன்ஸ். எப்படிக்கா அப்படி? டேய், இனிமே அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாரு. போ, போய் வேலையை பாரு. அக்கா, எப்ப வரணுமோ அப்ப கரெக்டா மீனாட்சி அக்கா வீட்டுக்கு வந்துரு. புரியுதா? உசுரோட இருக்கும் போதே முகத்தை ஒரு வாட்டி வந்து பாத்துரு. என்ன இருந்தாலும் உனக்கு அக்கா முறை இல்ல. வந்துரு, பாவம். போ. ரங்கநாயகி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சம்மந்தியமாவை காணலையே. நானும் அதை தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். திருக்கல்யாணத்துக்கே வருவாங்கன்னு பார்த்தேன். சக்தி, சக்தி அத்தை, உங்க அம்மா ஏன் இன்னும் வரல? இவங்க என்ன அம்மா சொல்றாங்க? உன்கிட்ட தான் கேட்கிறேன் சக்தி. தெரியல அத்தை. தெரியலையா? எனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா ஏன் வரலன்னு. அடியே, உங்க அப்பா அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கடி. எப்படி வருவாங்க? இல்ல நாங்க தான் வர விட்டுருவோமா? சக்திமா, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. இப்பவா? என்னாச்சு உனக்கு? இப்ப பண்ணாம வேற எப்ப பண்ணுவாங்க? போன் பண்ணு. வெற்றி. என்னம்மா? என்னடா இவ அவங்க அம்மாக்கு போன் பண்ணுன்னு சொன்னா இவ்வளவு யோசிக்கிறா? அதுவாம்மா, அவங்க வந்துகிட்டே இருக்காங்கம்மா, அதான் போன் பண்ணமான்னு யோசிக்கிறாமா. ஆமா அத்தை, வெற்றி கரெக்டா சொல்லிட்டான். பரவாயில்ல, இன்னொரு தடவை போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. சம்மந்தி முதல் ஆளா வந்து நிக்க வேணாமா? அம்மா, நான் பண்ண சொல்றேம்மா. அம்மா நீங்க பேசுங்கம்மா, நான் பண்ண சொல்றேன். ஹலோ. ஏய், ஆமா, அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னா சரின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? திடீர்னு உங்க அம்மான்னு சொன்னதும் எங்க அம்மாவை இவங்க எதுக்கு வர சொல்றாங்கன்னு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பிரமாதம். உங்க அம்மாவை எங்க அம்மா ஏன் வர சொல்ல போறாங்க? யோசிக்க மாட்டியா நீ? அததான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. அண்ணே, இது அதை விட பிரமாதமா இருக்குண்ணே. ஏய், உங்க அம்மானா மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மாவா? அது யாரு? ஏய் அண்ணே, சத்தியமா எல்லாத்தையும் மறந்துட்டானே. அவ சொல்லிதான் கூட்டு வந்தேன், சத்தியமா சொன்னேனே. ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி தான் பாவா. மத்ததெல்லாம் மற, பாவாங்கிறத மட்டும் மறந்துடாது. நீ பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மீனாட்சி அம்மா தான் உங்க அம்மா. சக்தியோட அம்மான்னு தெளிவா சொல்லுங்க பாவா. எங்க அம்மா திருப்புர சுந்தரி. பாரு, இதுக்கப்புறம் எங்க அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா சரியத்த சரியத்தன்னு வாயை திறந்து சொல்லு. திருன்னு முழிச்சிட்டு இருக்காத, சரியா? நீ முழிக்கிறத மட்டும் அவங்க பார்த்து ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு. நான் தான் கூலிங் கிளாஸும் போட்டு முக்காடம் போட்டிருக்கேனே. அண்ணே, இனிமேல் எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுனேன். அவட்ட சொல்லி டென்ஷன் ஆகிக்காத அண்ணே.
அம்மா கிளம்பலாமா? ஏண்டி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த அம்மா மட்டும் குடிக்குன்னு பார்த்தா பொண்ணுங்களுக்கும் கொடுக்குதே. அப்போ மொத்தமா 3 அவுட்டா? அதுவும் நல்லதுதான். போய் சேருங்க. இந்த யாருமா போன்ல? அம்மா சக்திகாமா. என்னன்னு கேளு. ஹலோ சொல்லு சக்திகா. ஏய் அண்ணன் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அம்மாட்ட பேசணும்னு சொல்லு. அம்மா கிட்ட போனை கொடு. இந்தாம்மா உங்ககிட்ட தான் பேசணுமா? கொடு. சொல்லு சக்தி. என்ன எவ்வளவு நேரம் ஆகும்னு கேளு. அம்மா வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பூஜையை முடிச்சாச்சு. 1/2 மணி நேரத்துல எல்லாரும் அங்க இருப்போம். அடுத்து மூடு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா சீக்கிரமாங்க, நீங்க வரதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏண்டி நான் வராம எங்க போக போறேன்? எவ்வளவு நேரம் ஆக போகுது? இத சொல்லதான் போன் பண்ணியா? நான் வந்துட்டே இருக்கேன், நீ வை. அக்கா வா. சரி வா. அடேங்கப்பா, சக்தி இன்னைக்கு இனிமேல் வேலை இல்லை போல இருக்கு. ஏய் எங்க போற? டேய் அம்மா எங்கடா? அம்மா இப்பதான் போன் பேசிட்டு அப்படியே தனியா போனாங்க. தனியா போனாங்களா? ஆமாண்ணே. டேய் என்னடா நீங்க வேற? சொல்லி தொலைக்க வேண்டியதானே பார்த்துட்டு. என்ன வெற்றி அப்படி ஓடுறான்? அவன் அம்மாக்கு பயப்படுவானா? இப்ப அண்ணன் வருவாரு, அவர்கிட்ட கேளு. என்னடா ஆளாளு கடிச்சிட்டு போறாங்க? சரண்யா அம்மா எங்க? அம்மாவா? இப்பதான் அந்த பக்கம் போனாங்க. டேய் போ. சரிக்கா. என்ன? இல்ல அது சாமி மூட வந்தேம்மா. கும்பிட்டீங்கல்ல, போங்க. சரிம்மா. சீக்கிரம் வந்துருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். சரி நான் வரேன். நீங்க போங்கம்மா. அண்ணே, இந்த அமுதா ரொம்ப ஓவரா பண்றானே. அடிச்சிட்டே இருக்கா? டேய் அவ்வளவு விடுறா. டேய் அவனுங்க அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? அண்ணே, நம்மளும் 4-5 பேர் இறக்கிடுவோமா? சூப்பர் ஐடியா. அதெல்லாம் வேணாம்டா. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். இவங்க யார் என்னன்னு பார்த்து மொத்தமா முடிச்சிருவோம். அண்ணே
ஏதோ முக்கியமான சடங்கா, அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, சீக்கிரமா வாண்ண. இதோ வரமா. டேய் அண்ணா நீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்கடா, எங்கேயும் போயிடாதீங்கடா. சரிண்ணா. அண்ணா அண்ணி கூட்டு போனேன். அப்படியே போட்டேன்னு வையேன். யாரா உங்களுக்கு அண்ணி? எங்களுக்கு என்னமோ இவங்களையும் நான் அண்ணி கூப்பிடுவோமோன்னு தோணுதுண்ணே. டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா நீங்க வேற இப்படி பண்றீங்க? பாவா இல்லண்ணே, உங்களை பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்குன்னு தானே சொன்னோம். என்னடா? ஆமா. டேய் இங்க 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்குடா, நீங்க வேற ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் விளையாடுற மூட்லயே இல்ல. சாரிண்ணே. இவன் அண்ணே உடனே சீரியஸ் ஆயிட்டாரு. வெற்றி எங்க? வந்துட்டு இருக்காமா. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? அவ எங்க? அம்மா சரண்யா நீங்க என்ன மட்டும் தான் வர சொன்னதா சொன்னா. அண்ணே நான் எங்கன்னு அப்படி சொன்னேன்? சக்தியோட தானே வருவான்னு நினைச்சேன். வெற்றி, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவளை என் கூடவே இருக்க சொல்லு. நீ என் கூடவே இரு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் அலர்ட்டா இருக்கேம்மா. என்னது அலர்ட்டா இருக்கியா? நீ எதுக்காக அலர்ட்டா இருக்கணும்? வெற்றி, நீ போய் சக்தியை கூட்டிட்டு வா. டேய் அமுதா எங்கடா? இந்த பக்கம் தான் போனா. டேய் வாங்கடா. அமுதா யாரா? அண்ணிடா. அச்சோ அண்ணி. டேய் எங்க போன? இங்க இருக்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம் தான் முக்காடு போட்டுக்கிட்டே நிக்கிறது? அதான் 5 நிமிஷம் காத்து வாங்கலாம்னு வந்தேன். இது காத்து வாங்க வந்தியா? டேய் உன்னை யாராவது பாத்திரக்கு தர போறாங்க. என்னடா இவ? என்னடா இவ? என் முகத்தை உன்னை தவிர யாரும் பாத்திர கூடாது நீ உரிமையா பேசுற பத்தியா பாவா? చాలా இஷ்டம் இந்த. இங்க பாரு, நான் சீரியஸா சொல்றேன். நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். சும்மா என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். బావా బావా ఏమి అయింది బావా? ఏమి ప్రాబ్లం చెప్పండి బావా. அம்மா கூப்பிடுறாங்க, வா. வாடா நம்ம போவோம். బావా அந்த சத்தத்தை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லு. என்ன நீ பேசிட்டு இருக்க? கோவிலுக்கு வந்துட்டு மேல சத்தத்தை பாட்டு, உரிமை சத்தத்தை பாட்டுனா என்ன அர்த்தம்? ஐயோ பாவா நிப்பாட்ட சொல்லு பாவா. டேய் என்னடா விளையாடுறாள அவ? டேய் அண்ணே என்ன பண்ற? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா? தெரியல என்ன. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? நானும் உன் கூட சேர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன்ட்ட கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஏய் 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 நிப்பாட்டு, என்ன பண்ற நீ? ஐயோ என்ன பண்றான் இந்த வெற்றி? சக்தியை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அத்தை நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னடா இவ? ஏய் 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 என்னடா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா? டேய் நீ தானே இவளை கூட்டிட்டு வந்த, எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்ற. இந்த சத்தம்லாம் பிடிக்காதான்டா சொன்னான். ஆனா இப்படி ஆடுவான்னு சத்தியமா தெரியாதுடா. போடா பைத்தியம். டேய் போங்கடா, போய் நிப்பாட்டுங்கடா. ஐயம்மா நீ பயப்படுறாங்க போல. டேய் உன்னதான். ஏய் அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணே கேக்குதா இல்லையா? நிப்பாட்டுங்க. யா ஏய் அமுதா அச்சி அண்ணி. ஏய் ஏய் நிப்பாட்டு, தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னடா நிப்பாட்டு போனே. ஏய் இங்க பாரு.
அண்ணே 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 கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே அண்ணே அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே அண்ணா சொன்னா கேளுங்கண்ணே. ஏய் என்னடா அடிக்கிறா? யோ ஒண்ணு நிப்பாட்டியா நிப்பாட்டுன்றல. இங்க பாருங்க, எங்க குடும்பம் இந்த கோவில்ல ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போற வரைக்கும் யாராவது அடிச்சீங்க உங்களை உசுரோட விட மாட்டேன் சொல்லிட்டேன். இதே மாதிரி அமைதியா இருக்கணும். ஏய் ஏய் வா பாவா, என் கையை புடிச்சிட்டீங்க பாவா, எப்பவும் விட்டுடாதீங்க. டேய் நிலைமை தெரியாம இவ வேற என்ன கொல்றாளேடா. பூஜா